ஹலோ 9th ஸ்டூடெண்ட்ஸ். 100ல் ஒரு 70லிருந்து 80% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆனுவல் எக்ஸாமுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முழாண்டு தேர்வுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருப்பீங்க. ஸோ ஓகே, இப்போ 2 நாள் தான் டைம் இருக்குது, ஒரு நாள் தான் டைம் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த கொஷின்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆனுவல் எக்ஸாமில் நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 9th ஸ்டூடெண்ட் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் கொஷின்ஸ் போடுவேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்டு 10th படிக்கல உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பருக்கான PDF லிங்க்கும் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் இந்த கொஷின் பேப்பருக்கான எல்லா PDFம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லா கொஷினையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணேன் 9th தமிழ் ஆனுவல் எக்ஸாமுக்கு. ஸோ இது செகண்ட் மாடல் கொஷின் பேப்பர். இன்னும் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ அதையும் நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த 3 மாடல் கொஷினில் உள்ளதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கொஷின் கொடுப்போம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் செலக்ட் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் 3 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த 3 மாடல் கொஷின் பேப்பரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே உங்களால் வந்து 100க்கு 90+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நல்லா படிங்க. அண்ட் சேனலை மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதில் உள்ள எல்லாமே நல்லா பாருங்கள். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெடுவினா, சிறுவினா, கடிதம், கட்டுரை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பரில் உள்ளதான் கண்டிப்பாக வரும் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வரும். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஸோ 5 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. வஞ்ச புகழ்ச்சி அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் வந்துள்ள அழகீட்டு வாய்ப்பாடு அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக. நயங்களை பாராட்டி எழுதுக. அதாவது நயங்களை பொறுத்தளவில் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த பாட்டுடைய திரண்ட கருத்து அப்படின்னு போட்டு எழுதணும். ஸோ அந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் என்னென்ன நயம் எழுதணும் அப்படின்னா மோனை நயம், எதுகை நயம், சந்த நயம், அணிநயம், தொடை நயத்தில் வந்து முரண் தொடை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதலாம். முரண் தொடை அப்படின்னா எதிரெதிர் சொற்கள் வருவது முரண் தொடை. மோனை நயம் தெரியும் நினைக்கிறேன். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை நயமும், 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை நயம். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து கட்டுரையை பொறுத்தளவில் உங்களுக்கு கட்டுரை, கடிதம் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். கடிதம் பாருங்கள். உங்கள் பள்ளி நூலகத்தில் தமிழ் ஆங்கிலம் என்னும் அகராதி படித்து குமார் கடிதம் எழுதுக. ஓகேங்களா? ஸோ இது ஈஸியான ஒரு கடிதம் தான். ஸோ அடுத்தது உங்கள் நண்பர் பிறந்த நாள் பரிசு அனுப்பிய S. ராமகிருஷ்ணவின் கால் முளைத்த கதைகள் என்ற நூல் குறித்து உங்கள் கருத்துக்களை கடிதமாக எழுதுக. ஸோ ஒன்று உறவினருக்கு கடிதம், முறையீட்டு கடிதம், 2லிருந்து மேக்ஸிமம் ஒரு கடிதம் வந்துடும். ஸோ இந்த 2 கடிதத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு பிக் கொஸ்டின் எல்லாமே இதில் உள்ளதை நல்லா பாருங்கள். தூது அனுப்ப தமிழே சிறந்தது, இதெல்லாம் மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் மாடலில் இதுதான் இருக்கும். ஸோ இதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அண்டு பெரிய புராணம் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இந்திய விண்வெளித்துறை அது நல்லா பார்த்துக்கோங்க. இந்திய தேசிய இராணுவத்தின் துணைகோள் அது பார்த்துக்கோங்க. தண்ணீர் கதை, நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அகெயின் சொல்கிறேன், PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.